பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலமும் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சகாயராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர். நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நாம் சொல்லி உரிமையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த மனுஷனும் நமக்கு எதிராக எழும்பி எந்த கிரியையும் செய்ய முடியாது. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறபடியினால் நான் பயப்படவே மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவர் எனக்கு சகாயராய் இருந்து என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கையிடுவோம், நான் எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன், காரணம் கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது ஒரு தேவ பலன் நம்மை நிரப்பும். ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இங்கே தாவீது எழுதுகிறார், ஏழையானவன் தன்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புவித்து விடுகிறான். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராய் இருக்கிறீர். ஏழை திக்கற்றவன் என்று ஒருவேளை மற்றவர்கள் ஒதுக்கி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சகாயராய் இருந்து அவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறீர். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் மறக்க மாட்டீர். அவர்களுக்கு நீ சகாயம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால், ஒரு திக்கற்ற நிலையில் சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்து, உறவுகள் உங்களை ஒதுக்கி தள்ளி, எல்லா நண்பர்களும் உங்களை ஒதுக்கி தள்ளி புறம்பே தள்ளி இருந்தாலும் கூட உங்கள் திக்கற்ற சூழ்நிலையை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். தாவீது எழுதுகிறார், நீரே எனக்கு சகாயர் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய இரட்சிப்பின் தேவன், எனக்கு நீர் சகாயம் பண்ணுகிற தேவன். ஆகவே ஒருபோதும் என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி இந்த நாளிலே தாவீதை போல நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாயிருக்கிறார். அவர் சத்துருவுக்கு எதிராக நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனுஷர்களுக்கு எதிராக ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் அவர்களுடைய எல்லாவிதமான எதிர் வல்லமைகளுக்கும் விலக்கி ஆண்டவர் நமக்கு கேடகமாய் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். ஆகவே எந்த சத்துருவும்
நம்மை மேற்கொள்ள அவர் விடவே மாட்டார். ஆகவே தைரியமாய் ஆண்டவரை நோக்கி நாம் வருவோம். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை நாம் நம்பும் பொழுது எந்த மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய எழும்பவே முடியாது. அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருந்து நமக்கு அவர் உதவி செய்து நம்மை பாதுகாப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். ஆகவே நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். எந்த மனுஷனும் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. காரணம், அவர் கேடகமாய் நின்று என்னை பாதுகாக்கிறார். நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று இந்த நாளிலே உறுதியாய் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுவோம். ஒருபோதும் ஒரு சேதமும் உணராதபடி நம்மை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில பல மனிதர்களுடைய பயமுறுத்தல்கள் இல்லாவிட்டால் குடும்பமே ஒருவேளை ஒதுக்கி ஆகாதவன் என்று தள்ளி வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, ஒரு திக்கற்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் சகாயராய் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவர்களுக்காக ஒரு கேடகமாய் நின்று ஆண்டவரை எல்லா தீங்குக்கு விலைக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள, மிகுதியான சந்தோஷத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா பயத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.